இந்த வீடியோவில் முகத்தை காமிச்சு வீடியோ போட்டோம்னா நம்மளுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். முகத்தை காமிக்காமல் சில பேர் வீடியோ போடுறாங்கள, அவங்களுக்கு உண்மையிலேயே வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முகத்தை காட்டலாமா வேணாமான்ற நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான தெளிவு இந்த வீடியோவில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனல் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் ஏஐ கேரக்டர் வச்சுட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நான் முகத்தை காட்டாமல் நான் வீடியோ போட்டுக்கிறேன், இதுக்கு எப்படி எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள், இது கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தவிர வெளி உலகத்துக்கு உன்னுடைய முகம் யாருக்குமே தெரிய வேணான்னு சொல்லியிருக்காரு, ஸோ யூடியூப்லாம் காட்டிடாத அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விடையும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே என்னுடைய லேப்டாப்பில் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒன் பை ஒன்னாக நான் பார்த்து இந்த கொஸ்டின் மட்டும் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். முதல்ல யூடியூப்பில் ஏன் நீங்கள் முகத்தை காட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்களை பார்த்துடலாம். பாருங்கள், நீங்கள் வந்து மக்களை மகிழ்விக்கும் ஒரு கலைஞனாக இருக்கீங்க. சப்போஸ் வந்து ரிலாக்ஸேஷன் மியூசிக் போட்டுட்டு, இல்லை ஒரு கோலம் சேனல் போட்டுட்டு, இல்லை வந்து விஜய் அஜித்தை பற்றி ஒரு காசிப் பேசிட்டு, இல்லை வந்து சினிமா நியூஸ் சொல்லிவிட்டு, இல்லை வந்து வேறு ஏதாவது இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், மாமியார் மருமகள் கொடுமைகள், பரிதாபங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. மக்களை மகிழ்விக்கும் கேரக்டர் தான் உங்களுடைய கேரக்டர். பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறீங்க, எனிதிங் மற்றவங்கள ட்ரோல் பண்ணுறீங்க, அதாவது மற்றவங்கள திட்டி வயிறை கழுவிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முகத்தை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்க வந்திருக்கீங்க, பணம் சம்பாதிக்க, அதாவது உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. சப்போஸ் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு யோகா சொல்லித்தரீங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு லாயராக இருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டைஸை வந்து யூடியூப்பில் சொல்லி அதன் மூலிமா ஏர்னிங் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் முகத்தை காட்டணும். பாருங்கள், உங்களுடைய பிராண்டை விட்டுருவோம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் எடுத்துக்குவோம். அமேசான் இருக்கா? இந்த அமேசான் பிராண்டுன்றது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது, பெரிய பிராண்ட். ஆனால் அந்த பிராண்டில் கூட ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டு அந்த பாக்ஸை பிரித்து பார்த்து தான் வாங்கக்கூடிய நிலைமைன்றது இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 500 ரூபா ப்ராடக்ட்டோ, ஒரு 5000 ரூபா ப்ராடக்ட்டோ, ஒரு 5 லட்ச ரூபா ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ நீங்கள் விற்கிறீன்ற பட்சத்தில் எப்படி உங்ககிட்ட அவங்க வந்து முகத்தை பார்க்காம வாங்குவாங்க? முகத்தை காமிக்காமல் கையை மட்டும் காமிச்சா எப்படி வாங்குவாங்க? அந்த நம்பிக்கை, ட்ரஸ்ட்டுன்றது இல்லாத இடத்துல மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், உங்களோட யூடியூப் சேனல்லையே ஒரு வீடியோ போடுறீங்க, இன்னொரு வீடியோ போடுறீங்க. இப்போ மொதல் வீடியோ பார்த்துருப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருப்பாங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களுடைய முகம் வரும்போது, இவரை நம்ம பார்த்துருக்கோமே, நல்லா பேசுவார், ஃபன்னியாக இருக்குமே, இவன் லூஸ் மாதிரி பேசுவானே, ஏதோ பார்த்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதற்காக உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுடைய முகத்தை காமிச்சு நீங்கள் வீடியோ போடலாம். இப்போ நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க என்னுடைய வீடியோ கமெண்ட்ஸில். அதை நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வந்து பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது பணம் சம்பாதிக்க நான் ஏன் வந்து முகத்தை காட்டணும்? நான் கையை மட்டுமே காமிச்சிக்கலாம் இல்லையா? அதனால் என்ன அவங்களுக்கு புரிய போகுது? நான் வந்து என்னுடைய பிஸ்னஸை காட்டுறேன், என் ஃபேஸ் அவங்க பார்த்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் இருக்கீங்க, ஒரு ஹாலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேர் வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். இப்போ நம்ம யாராவது ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யார்கிட்ட சம்பாதிப்பீங்க? மற்றவங்கள்ட்ட தானே. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நீங்கள் வந்து ஸ்டேஜில் ஏறி இந்த 1000 பேருக்கும் உங்கள் பிஸ்னஸை பற்றி சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை விற்கலாம், எது வேணால் நீங்கள் பண்ணலாம், பிட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அழகாக தெரிய மாட்டோமோ? நம்ம மூக்கில் பரு இருக்கோ, நம்ம முடி வந்து வெள்ளையாக இருக்குது, நம்ம வந்து பேசுனா கொணன்னு பேசுவோம், இல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை, எனி சில்லி ரீசன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் ஸ்டேஜில் பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் இழந்துருவீங்க இல்லையா?
இப்போது ஸ்டேஜில் நம்ம ஏறி பேசும்போது ஒரு 1000 பேர் இருக்காங்க நான் சொன்னேன். யார் வேணா இருக்கலாம். ஒரு பெரிய சுறாமீன் இருக்கலாம், பயங்கரமாக பணம் வச்சுருக்கவன் இருக்கிறான், யார் அது 10 ரூபா கூட இல்லாதவனும் இருப்பான், 10,000 ரூபாய் வச்சுருக்கணும் இருப்பான், 10 லட்ச ரூபா வச்சுருக்கணும் இருப்பான். இப்போ இவங்க எல்லாருக்குமே நீங்கள் அப்பீல் ஆகணும்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் போய் ஏறி பேசணும் இல்லையா? இப்போது இந்த ஸ்டேஜுன்றதை வந்து யூடியூப் வியூஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 1000ன்றது 1000 வியூஸுன்றதை வச்சுக்கோங்க. அதாவது நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் வேணால் இருக்கலாம், எவ்வளோ விலையில் வேணால் இருக்கலாம், அதை வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அந்த ஆட்களுக்கு நீங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து வளர்ந்துட்டே போகணும், சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் அங்கே நான் வந்து சொல்ல வர ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேஜில் ஏறி பேசும்போது அந்த ஸ்டேஜ் டைம்ன்றது உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு டைம். அடுத்த கேள்வி என்னென்னா, நான் வந்து ஹேண்ட்ஸமாலாம் இல்லையே, என்ன யார் பாப்பா, எனக்கு வந்து அந்த ஒரேட்டிங் ஸ்கில், எனக்கு வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்லாம் இல்லை, எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை நான் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்சனாலிட்டியான ஆள் இல்லை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஒரு சில தயக்கங்கள் இருக்கலாம். இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து விஜய் சேதுபதி படம் பார்க்குறோம். இப்போ விஜய் சேதுபதி படத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? லைக் ஒரு நல்ல கதை இருக்கும், அவர் நல்லா நடிப்பார், ஒரு நல்ல டேரக்டர் சூஸ் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அவருடைய படத்தில் நம்ம வந்து டான்ஸ் எதிர்பார்ப்போமா? எதிர்பார்க்க மாட்டோம். அவர் வந்து பிரபுதேவ மாதிரி ஆடணும்னு நினச்சி நம்ம அந்த படத்துக்கு போவோமா? அப்போது நம்ம வந்து ஆடியன்ஸ்கிட்ட எஸ்டாப்ளிஷ் ஆகிறோம் இல்லையா? எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது என்னென்னா, இவர் இந்த மாதிரி நம்ம இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இவர் பேசும்போது சில இடத்துல வந்து திக்குவார், சில இடத்துல வந்து கேப் விட்டு பேசுவார், பொறுமையாக தான் பேசுவார், இவர் கேமரா ஆங்கிள் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டார், இவர் இந்த மாதிரி கேரக்டர் உடையவர் தான், இவர் வந்து கோவமாக பேசுவார், இல்லை வந்து ஸ்லோவாக பேசுவார், எனிதிங் அவங்க அடாப்ட் ஆகிக்குவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து என்னுடைய மூஞ்சிலாம் யார் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதாவது நம்ம வந்து நம்மளுடைய உள் மனசு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே மற்றவங்களோட நம்ம என்னதான் அழகாக இருந்தாலும், அழகுன்றது இட் டிஃபர்ஸ். அழகுன்றது நான் என்ன சொல்ல வரேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களை எப்பயுமே மற்றவங்களோட குறைவாக தான் யோசிப்பீங்க. ஆல்தோ நீங்கள் நல்லா இருந்தாலும், உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் மற்றவங்களோட எனக்கு வந்து இந்த மாதிரி காது வந்து இல்லையே, எனக்கு வந்து புருவம் வந்து இல்லையே, எனக்கு வந்து மூக்கு வந்து சின்னதாக இருக்குது, எனிதிங் நீங்கள் குறைவாக தான் நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க இல்லையா, மற்றவங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க இல்லையா, அது வந்து 30% உங்களுடைய பர்சனாலிட்டியை இன்னும் அதிகப்படுத்தும். அதாவது அழகுன்றது நம்ம ஏதோ ஒன்று பூசிக்கிறது கிடையாது, இல்லை வெள்ளையாக இருக்கிறது மட்டும் அழகு கிடையாது, இல்லை கருப்பாக இருக்கிறது மட்டும் அழகு கிடையாது, இல்லை ஏதோ ட்ரெஸ் போடுறது கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நான் அழகுன்னு சொல்கிறது ஒரு ஆரா, இவர் வந்தால் நல்லா பேசுவார், நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், அதுதான் வந்து அழகு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்சனாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய அழகு வந்து இன்னும் மேற்படும். அதைத்தான் நான் வந்து அழகுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே அழகழகான ஆக்டர்ஸு, அழகழகான ஆக்ட்ரஸஸ் எல்லோரும் போகிறாங்க. இருந்தாலும் யாருடைய குணம் நல்லாயிருக்கோ அதற்காகத்தானே ஓட்டு போடுறாங்க. அடுத்த கேள்வி என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து என்ன வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவங்க என்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க, நான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஏன் பயன்படுத்தினா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, இப்படிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போது இன்னொரு விஷயம், எதற்காக உங்களுடைய யூடியூப் சேனல் லிங்கை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ கொடுக்குறீங்க? அவங்க பார்த்து என்ன யூஸ் எனக்கு தெரில. அதை முதல் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெளிவுபடுத்துங்க. இப்போ என்னுடைய யூடியூப் சேனல்லாம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே தெரியாது, என்னுடைய அக்காக்கே தெரியாது, என்னோடய ஒய்ஃப் வந்து என்னுடைய வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யூடியூபராக இருந்தால் தானே பார்ப்பாங்க, யூடியூபர்ஸ்க்கு தானே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க பார்க்கலாம், மற்றபடி எதற்காக பார்க்குறாங்க? சரி, அப்படியே பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று கமெண்ட்டை வந்து அவங்க பாஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே, அதாவது நல்லா படிக்கிற பையன் கிடையாது, ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு டாபிக் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கேட்க பிடிக்கும், லிசன் பண்ண பிடிக்கும். ஓகே, அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை மிஸ் வந்து ஒரு பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஒரு கும்பல் வந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. அதாவது நான் ஒரு 4-5 ஸ்கூல் வந்து மாறியிருக்கேன், எல்லா ஸ்கூல்லையுமே இதை பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கல, எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க, இன்னும் எல்லாருமே நம்மளை வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் கேள்விகள் கேட்கும்போது அந்த மிஸ் வந்து என்னைய பார்த்தே வந்து பாடம் நடத்திட்டு இருப்போம். சரிங்களா? இதே மாதிரி தான் காலேஜில் வந்து நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டைல்யூட் ஆனதுனால இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸு வந்து நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக நான் கேள்விகள் கேட்காம இருந்தேன். இப்போ கல்யாணம் ஆச்சு இல்லையா? கல்யாணம் ஆகும்போது மற்றவங்களாம் தப்பாக சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஹேர் வளர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை, இல்லை பியர்டு வளர்க்கணும், நிறைய பியர்டு விடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ கல்யாணம் ஆகாது உனக்கு, இல்லை ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தா உனக்கு லவ் ஃபெயிலியர்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம அந்த அந்த காலகட்டத்தை வாழ்கிறோம். அதுக்கப்புறமா யூடியூப்லேயே ஏதாவது ஒன்று பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நீ இந்த மாதிரி ஏன் பேசுகிற, இதெல்லாம் நீ நல்லா போடுவியப்பா, நீ இப்படி போடுவேன்னு எதிர்பார்க்கலப்பா, இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து கமெண்ட் போனாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், நீ எதை பண்ணாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பேசுகிறதுக்கான வாய்ப்பே நீங்கள் இழந்துடுறீங்க. நீங்கள் சொசைட்டிக்காக வாழ்கிறீங்க. அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு கேமரா முன்னாடி பேசுறதுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. இப்போது இதை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த கேமரா லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்ஸை மட்டுமே எப்பயுமே உங்களுடைய டெஸ்க்லேயோ இல்லை நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணுறீங்கன்னா அந்த லென்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதோட ஒரு பயம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த கேமரா கேப்புடைய அந்த லென்ஸ் கவரை வந்து நீங்கள் திறக்கிறீங்க. அப்போ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. இல்லை ஷூட் பண்ணும்போது தான் உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் திருப்புறீங்க, உடனடியாக ஒரு பயம் வந்துடுதா? ஸோ அந்த பயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இது ஒரு டெக்னிக் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய டெக்னிக் வந்துருக்கு. எப்படி கேமரா கான்ஃபிடென்ஸை வந்து பில்டு பண்ணுறது, ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா எப்படி நம்ம பேசணுன்றது வந்து நிறையா இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லு, இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் படித்து அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி யூடியூபுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிரும். நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு டெக்னிக்கை உங்களுக்கு மாஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தவங்களோட குழந்தைய வந்து தூங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பயமுறுத்துவாங்க, பூச்சாண்டி வந்துடும். இப்போ என்னுடைய பையன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, யானைக்காரன் வந்துடுவான் தூங்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா என்னுடைய ஒய்ஃப்க்கு நான் ஃபோன் பண்ணிடுவேன், பாரு யானைக்காரன் ஃபோன் பண்ணிட்டான், உன்னை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி தூங்க வச்சோன்னு வச்சுங்களேன், அவன் வந்து தூங்கிடுவான். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு முரட்டு டெக்னிக்கு. சில பேர் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ட்ரெஸ் போடாமல் இருக்காங்க, இல்லைனா ஆடியன்ஸ் எல்லாருமே முட்டாள் நினச்சிக்கோ, இல்லை ஒரு ஆளை பார்த்து மட்டும் பேசு, இல்லைனா வந்து நீ ரொம்ப அப்படியே அதாவது அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அப்படியே இறுக்கமாக வச்சுக்கோ, கல் மாதிரி வச்சுக்கோ, எல்லாரையுமே கெட்டவன நினை. இந்த மாதிரிலாம் என்ன டெக்னிக் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனல் கேள்விக்கு வருவோம். அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து யூடியூப்பில் என்னை வந்து அலோவ் பண்ணலை, கழுத்து வரைக்கும் காமிச்சிக்கோ, ஃபேஸ் வந்து வெளியில் காட்டக்கூடாது, இல்லை நீங்கள் வந்து கை மட்டும் காமிச்சிக்கோ, இப்படிலாம் வந்து சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்க விரும்பலை, நீங்கள் போய் டிவோர்ஸ் பண்ணிடுங்க, அந்த ஹஸ்பண்டே வேணாம், போய் சண்டை போடுங்க, இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 2 டயர் இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரிங்களா? இப்போ 2 வீலும் ஒரே மாதிரி போனால் தான் அது வந்து ஊர் போய் சேரும், கரெக்டாக? இப்போ இந்த வீல் ஒரு சைடாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீல் ஒரு சைடாக போச்சுன்னா அது எங்கேயாச்சும் போகுமா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நீங்கள் அவங்கள பேச்சை கேட்டுட்டு யூடியூப் பண்ணாமல் இருங்க, இல்லை அவரை உங்கள் பேச்சை கேட்க வைங்க. இதுதான் சொல்யூஷன். இதுக்கு மேலே எனக்கு வந்து சொல்யூஷன் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் பெய்டு கோச்சிங் வாங்க. பாருங்கள், நிறைய பேர் மெயில் அனுப்பிட்டு எனக்கு ரிப்ளை வரலன்னு சொல்கிறீங்க. பாருங்கள், நான் ஒரே ஆள் தான், எனக்கு வந்து டீம் கிடையாது, என்கிட்ட கார் கிடையாது, நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நான் வந்து யூடியூப் கோச்சிங் பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூடியூப் வீடியோஸுன்றது ஃப்ரீ தான். என்னுடைய டைம் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க, நிறைய லைன்ஸ் எழுதுறீங்க, ஆனால் அந்த பணத்தை மட்டும் நீங்கள் விட்டுறீங்க. அது எப்படி மறந்து போச்சா? நான் பெய்டு கோச்சிங் தானே சொல்கிறேன். நிறைய பேர் அந்த பணத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே போட்டுட்டு ஹெல்ப் மீ, சப்போர்ட் மீ, செக் த சேனல் எல்லாமே கேட்குறீங்க, ஆனால் பணத்தை மட்டும் நீங்கள் விட்டுறீங்க, லாபகமாக கடந்து போயிடுறீங்க, சரிங்களா? ஸோ பெய்டு கோச்சிங்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடி இங்கே தெரியும், அந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய புது சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 months டைமில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 hours வாட்ச் டைமும் இதனால் ரீச் பண்ண வைக்க முடியும். மானிடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா. இதுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட தேவையில்லை, டெய்லி வீடியோஸ் போட தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை, நிறைய கம்யூனிட்டிஸ் போஸ்ட் எழுத தேவையில்லை.
இல்லை யூடியூப் அல்காரிதத்தை கரைச்சி குடிக்க தேவையில்லை. அதாவது இங்கிலீஷ் வித் சௌமி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை வந்து ஒரு 2 monthsலேயே 4 months தான் என்னுடைய கோச்சிங் பீரியட். ஒரு 2 monthsலேயே வாரத்தில் 2 வீடியோ போட்டு, அதாவது ரொம்பலாம் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை, ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடவே இல்லை, 2 வீடியோஸ் வாரத்தில் 2 வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா 1800க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். 2000 hours வாட்ச் டைம் கொண்டு வந்திருக்கோம். அவங்களோட இன்டர்வியூ நம்ம சேனலில் வந்திருக்கு. அந்த இன்டர்வியூ பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.